சாரி டியர்ஸ், ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி. ஏன் 2 நாளாக வீடியோ கொடுக்கல அப்படின்றதுக்கு நான் போஸ்ட்டும் போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல டியர்ஸ், சாரி. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா 2 நாள் நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனதுனால என்னால் சரியாக உங்ககிட்ட இன்ஃபார்மும் பண்ண முடியல போஸ்ட் மூலயமா. ஏன்னா அங்கே வந்து சிக்னல் கிடைக்காதுப்பா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு கும்பாபிஷேகம். ஸோ அதனால் சாமியை போய் பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வேண்டுதலையும் போட்டுட்டு வந்தாச்சு டியர்ஸ். ஓகே டியர்ஸ். அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் டியர்ஸ். அப்புறம் இன்னைக்கு வந்து கெட்டிமலம் சீரீஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் தான் ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் அவசரமாக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவில் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டியர்ஸ். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியை பார்த்துட்டு அப்புறம் என்னென்னு பேசுவோம். இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிற வேலை இருக்கு. நான் எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர கண்டிப்பாக லேட் ஆகும். ஈவினிங் ஓகே, நைட்டு கூட ஆகலாம். அது வரைக்கும் பத்திரமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? அதுக்கு இல்லம்மா, நீ மேலேயும் கீழே ஏறி இறங்கினா அது உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துட்டு போறேன். அடி எத்தனை மாசம் ஆனா என்ன, எல்லா மாசத்தையும் கேர்ஃபுல்லா தான் பாத்துக்கணும். அதுல உனக்கு மாசம் அதிகமாயிட்டே போதா, எனக்கு உன்னை தனியா வச்சுட்டு போறதுக்கு பயமா இருக்கு. சரி, பத்திரமா இரு. நான் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாக்குறேன். அப்புறம் அம்மா கிட்டே சொல்லிட்டு போறேன். உனக்கு எதனா அம்மா ஒரு வார்த்தை மட்டும் கூப்பிடு, உடனே வந்துருவாங்க. சரியா? நீ பாரு, இது வேணும் அது வேணும்னு அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்கிட்டு இருக்க கூடாது. அப்படியே ஏறி இறங்கினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து இறங்கணும். எங்கேயோ கண்ணை வச்சுட்டு இறங்குறது ஏறதெல்லாம் இருக்கக்கூடாது. கவனமா படிக்கட்டுல கவனத்தை வச்சுட்டு ஏறணும். எதுக்கு இறங்கிட்டு ஏறிக்கிட்டேன்? உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, அம்மா இருக்கணும் தருவாங்க. சரியா? யாரு உன் மாமனாரு? உன்ன ஏண்டி சும்மா இருடி. நானே உன் தனியா விட்டுட்டு கிளம்புறேன்னு பயமா இருக்கேன். நான் வேணா சாருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுல இருந்து எதுனா பண்ணணுமான்னு கேட்கணுமா? ஐயோ, வேற மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு. நான் போன்லயோ இல்ல லேப்டாப் மூலியமாவோ அப்படியே மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கணுமா? இதெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, உன்னோட சவால் ஜெயிக்கணும்னா நீயா தான் இருக்கணும். அதுக்கு நான் ஒரு தடையா இருக்க கூடாது. என்ன நினைச்செல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளதான் இருக்க, சேஃபா இருக்கேன். நீ தைரியமா போயிட்டு வா. நீ நினைக்கிற மாதிரி நான் ஏன தன்னெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்க மாட்டேன். கேர்ஃபுல்லா பார்த்து நடக்கிறேன். போதுமா? நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயும் நான் அசால்ட்டா இருப்பேனா? அதனால நான் பாத்துக்கிறேன்ப்பா பத்திரமா. நீ கிளம்பி திருட்டு போன ஓவரா என் மேல பாயாசத்தை கொட்ட பாத்துக்க. பாயாசம் கொட்டினது போதும், மீதிய ஈவினிங் இல்ல நைட்டு வந்து கொட்டு. நீ இப்போதைக்கு கிளம்புமா. உனக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நீ கிண்டல் பண்ற? பாயாசத்தை கொட்டுறேன்னு ஒண்ணு அப்படி என்ன அஜய், சும்மா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பாத்துக்கோ பத்திரமா இரு. இதுக்கு இந்த 7 மாசத்துக்கா? நான் இன்னும் 4 மாசமா இருந்தாலும் அவ்வளவுதான் போல இருக்கேன். விட்டா என்ன கையில தூக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிடுவேன். அப்படிதானே? அடி அப்படி மட்டும் ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கேன், உன்னை தாராளமா தூக்கிட்டு போயிடுவேன். தெரியுமா? ஏன்டி பேசாம நீ என் கூட ஆபீஸ் வந்துடுறேன். கொஞ்ச நேரம் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண. மீட்டிங் முடிகிற வரைக்கும். மீட்டிங் முடிஞ்சதும் நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடி, பத்திரமா இருண்ணா. எனக்கு ஒன்றே தான் ஆஃபீஸ். இதோட ஒரு 2 வீக்ஸ் கழிச்சோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? பத்திரமா இருடி. எனக்கு கொஞ்சம் படப்படன்னு இருக்கு. உனக்கு தனியா விட்டு போறது நினைச்சோம். வேணாம், நீ ரூம்ல இரு, நான் கிளம்புறேன். நீ சும்மா கீழே இறங்கிற வேணா, நீ ரூம்ல இரு, நான் கிளம்புறேன். பத்திரமா இருக்குல்ல? நான் அப்படி போனதும் ஃபோன் பண்ணி நான் வலிக்கிட்டேன் விழுந்துட்டேன் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன்லடி. ஹீரோ சார் வெளியில போனதோ ஹீரோயின் அப்படியே படிக்கட்டுல கால வச்சு டபடபடன்னு வலிக்கு விழுந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு இது ரியல் லைஃப்ல கண்ணா. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நீ பாரு, நான் என்ன பார்த்துட்டேன். பத்திரமா இருக்கும். அவ்வளவுதானே?
இல்லடி, நிறைய படம் பார்த்துருக்கேனா, அதான் இந்த மாதிரி ஏதாவது. ஐயோ அஜய், என்ன கொள்ளாதடா. கிளம்புடா. நீ கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்ச நேரம் வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். கிளம்புவியா? சரி 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 சரி, இந்த இப்போவே கிளம்பிட்டேன் போதுமா? போயிட்டு வரேண்ணா, பாய். நானும் கீழே வரேன். ஓய், இப்பதானே சொன்னோம் கீழே இறங்கக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன மறுபடியும் கீழே வரேன்? அதெல்லாம் நான் கிளம்பி போய்ப்பேன். நீ வழி அனுப்பலாம் வர வேணும். யாரி கிட்ட புருஷா, நான் உன்னை வழி அனுப்ப மாட்டேன். ஜூஸ் குடிக்கணும்ல, டிஃபன் சாப்பிட்டேன், டேப்லெட் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு தூங்கணும்ல, அதுக்கு தான். வா, நான் உன் கூட கீழே இறங்குறேன். ஓய், எதுக்கு நீ கீழே இறங்கணுமா? நான் அம்மாட்ட சொல்லிட்டு போறேன்டி. அஜய், கொஞ்சம் வாக் பண்ணணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாப்பா. சரி வா. அப்பா, ஒரு வழியா சம்மதிச்சு. வா வா. இந்த ஃபேக்டரி கிளம்பல நேரம் ஆகுது. இவ்வளவு நேரமும் நீங்க கிளம்பாம இருக்கீங்க? ஆமாம் மீனாட்சி, இன்னைக்கு ஃபேக்ட்ரிக்கு போகல. உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதான் ரெஸ்ட் எடுக்கலாமே இருக்கேன். மேனேஜர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். மேனேஜர் பார்த்துப்போம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். நாளைக்கு போல ஃபேக்ட்ரி கிளம்பிக்கிறேன். என்னாச்சுங்க? உடம்பு முடியலன்னு சொல்றீங்க? நான் நினைச்சேன் நீங்க காலையில போய் கொண்டாடுக்க அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்கும் போதே பார்த்தேன் நானு. என்னடா ஃபேக்டரிக்கு கிளம்பாம இவர் இப்படி சுத்திட்டு இருக்காருன்னு அப்பவே கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க திட்டிட்டு போறீங்கன்னு கொஞ்சம் பயத்துல இருந்தேன். ஏங்க, என்னங்க உடம்புக்கு? என்ன திட்ட போறேன்? எனக்கு எதனா ஒண்ணுன்னா நீ தானே பார்க்கணும். எப்பவுமே நீ தானே பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. நீங்க எப்போனாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். எதுனாலும் நான் உனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆமா, என்னன்னு தெரியல, லேசா ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நெஞ்சு கொஞ்சம் கரைச்சிட்டு இருக்கு. அதான், வேற ஒன்றும் இல்லை. நெஞ்சு கறிக்கிறா? ஏங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? இது கேஸ் ட்ரபிள் நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? நான் ஹாஸ்பிட்டல் மட்டும் விட்டு போயிட்டு வந்துடலாமாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா லேசா தான் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீ சும்மா பார்த்துட்டு இருக்காது, சரியா? நீ எனக்கு நல்லதாக டிஃபன் செஞ்சு வை. சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு போய் படுத்தான்னு வச்சுக்கேன். அதை விட வேற என்ன வேணும்? நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும். ஓ, நான் சொன்னது முதல்ல செய். ஓ இல்லைங்க, இப்படி அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமே? இங்க பாரு, மாத்திரை மருந்தை விட உன் கையால் கொடுக்குற டிஃபனும் காஃபியும் கூட. அதை சாப்பிட்டாலே எனக்கு எல்லாமே சரியாயிடும். ஓ, போய் டிஃபனும் காஃபியும் எடுத்துருவோம். நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். அது சரி, தூர வந்துட்டாரு. இன்னைக்கு என்ன இன்டெரக்டா பேச போறாருன்னு தெரியலையே. ஜெகநாதா, பேசட்டும், கேட்டுப்போம். அஜய், சொல்லுப்பா. அம்மா, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போற வேலை இருக்கேன். இவ்வளவு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அஜய், இதை நீ சொல்லணுமா? என் மருமகளை எனக்கு பாத்துக்க தெரியாதா? அதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இந்த மனுஷன் பக்கத்துல இருக்க தெரியாம நான் வேற இப்படி பேசிட்டேனே. அடியே மீனாட்சி, இப்பெல்லாம் வர வர உனக்கு பயம் இருக்க மாட்டேங்குது பாத்துக்க. கொஞ்சம் பார்த்துல பேசணும். என்ன? ஒண்ணும் இல்லைங்க. அது ஏங்க, உங்களுக்கு டிஃபன் என்ன சொன்னீங்களேங்க? நீங்க ரூமுக்கு போங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்ல, பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். நீங்க சொல்றேன்ல, ஓ என்னன்னு கேட்டுட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரிங்க, கொஞ்ச நேரம் தான். என்னன்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேங்க. பரவாயில்ல, ஓ. அஜய், நீ கிளம்பு. பூஜா தானே பாத்துக்கணும், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அம்மா, கொஞ்சம் கேம்ப்ல பாத்துக்கோங்க. நான் வரதுக்கு எப்படியும் லேட் ஆயிடும். அது வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும். இவ துருத்துருன்னு இருப்பான், கீழே இறங்குறது மேலே ஓடுறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். கொஞ்சம் இவ்வளோ கண்டிச்சு வைங்க, நான் வந்துடுறேன், சரிங்களா? அம்மா, பத்திரமா பார்த்துக்கோங்க, வந்துடுவேம்மா. அஜய், இப்ப பூஜா இப்படிதான் நடந்து ஆகணும். இப்படி அப்படின்னு கொஞ்சம் நடக்கணும், குனிஞ்சு நிமிரணும். இதெல்லாம் பண்ணாதான் சுகப்பிரசவம் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம பார்த்து பார்த்து உட்காந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், ஆப்ரேஷன்ல கொண்டு போய் விட்டுறோம்ப்பா. அவ இப்படிதான் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம நான் கிளம்ப கூட நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஒரு நாள் தானே ஆஃபீஸ், நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, உங்களை நம்பிதமா விட்டுட்டு போறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் அப்பப்போ ஃபோன் பண்றேம்மா. இவன் ஏதாவது சாப்பிட மட்டும் நட முடிப்போம். அப்போ ஒரே ஒரு ஃபோன் எனக்கு பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த யார் மகனே, ஏன் மருமகளை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ சும்மா எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காத. நீ கிளம்பு. மாதிரி பூஜா, உன் புருஷனை கிளம்ப சொல்லுமா? இல்லைன்னா உன்னையே கையோட கூட்டிட்டு போனா போயிடும் போல இருக்கு. ஐயோ அத்தை, அது ஏன் அத்தை கேக்குறீங்க? ரூம்ல நீ தான் அத்தை தொலை பண்ணிட்டு இருக்காரு. நானும் சொல்லி பாத்துட்டேன். நீங்களாவது கொஞ்சம் பிடிச்சி வெளியில தாண்டி விடுங்க, அப்போவாது ஆஃபீஸ்க்கு போறாருன்னு பாப்போம். அது சரி. அடே மகனே, பொண்டாட்டி மேல பாசம் இருக்க வேண்டியதான். இந்த அளவுக்கா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. அம்மா, அப்படி இல்லைம்மா, அவ சாதாரணமா இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விட்டுட்டு போயிடுவேன். ஆனா இப்போ அவன் கன்சீவா இருக்காங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும்ல. அதுக்காக தான் நானும் கூடவே இருப்பேன். ஆனா நீங்க அப்படி இல்லைல்ல, உங்களுக்கும் வேலை இருக்கும்ல, நீங்க இவ கூடவும் இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் இத்தனை தடவை சொல்லிட்டு போறேன். அம்மா, மறுபடியும் சொல்றேன், பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. நான் சீக்கிரம் வரதுக்கு முயற்சி பண்றேன், சரிங்களா? என் பிள்ளைக்கு என் மேலதான் பாசம் அதிகம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, நான் எல்லாம் சும்மா தான் போல இருக்கேன். அதை விட முதல் இடத்துல இருக்கிறது அவனுக்கு உரிமையானவங்க மட்டும்தான் போல. நான் என்னைக்கா இருந்தாலும் தள்ளிதான் இருக்கணும் போல. அஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பூஜா, நீ இருமா, உனக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். அம்மா, திரும்பவும் சொல்றேன், பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் சீக்கிரம் வரதுக்கு முயற்சி பண்றேன். என் மகன் எனக்கு எதனா சின்னதா ஒண்ணுனா உடனே துடிச்சு போயிடுவான். ஆனா இப்போ
என்னை பார்க்க கூட மாட்டானே. டேய் ஜெகநாதா, என்னமோ தனியா இருக்க மாதிரி தோணுதுல. இன்னைக்கா இருந்தாலும் நமக்குன்னு வந்தா பத்தியா, அவதான் நமக்கு கடைசி வரைக்கும். இப்போதான் மரமண்டி குறைக்குதுல்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். அஜய், ஏதோ நினைச்சு கவலைப்படாத. அதெல்லாம் பூஜாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ம், சரிங்கம்மா. ஓய், அம்மா கிட்டயும் சொல்லியிருக்கேன், ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மாவும் தொல்லை பண்ணிட்டு இருக்க கூடாது. அம்மா எதனா கொடுத்தாங்கன்னா வேணான்னு சொல்லாம சாப்பிடணும். டிஃபனை சாப்பிட வச்சுட்டேன், லஞ்ச் ஒழுங்கா சாப்பிடுறேன். ஈவினிங் அம்மா எதனா செஞ்சு தருவாங்க, அதையும் சாப்பிடுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் வரதுக்கு முயற்சி பண்றேன். சரியா? சரி திருட்டுக்கோனா, நீ கிளம்பு. திருட்டுக்கோனா, வரும்போது எனக்கு ரசமலாய் வாங்கிட்டு வரியா? அடியே, உனக்கு இல்லாததா எல்லாமே வாங்கிட்டு வரேன். சரியா? சரி, பத்திரமா பாத்துக்க. வந்துடுறேன். சரி அஜய், பார்த்து பத்திரமா கிளம்பு. அம்மா, நான் கிளம்புறேன். கிளம்பு அஜய். அங்க வேலை என்னவோ அதை பாரு. இங்க பூஜா பத்தி எதுவும் யோசிக்காத. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. வாங்க சார். என்ன நைட் நல்லா தூங்குனியாடா? தூங்குறது ஏண்டா கோத்து விட்டுட்டு தூங்குனியா? நான் கேட்குறேன். உள்ள கூட்டிட்டு போய் மொத்தம் மாத்திரம். சரி, உன்ன நிலா சிஸ்டர் தள்ளிட்டு போனாங்களே, என்ன ஆச்சு? டேய் சகல, என் பொண்ணு முன்னாடி தான் கோவமா வந்த மாதிரி நடிச்சான். ஆனா உள்ள கூட்டிட்டு போயிட்டு எனக்கு என்னென்னலாம் தரணுமோ தந்தா. தெரியுமா? டேய் சகல, உள்ள கூட்டிட்டு போய் சிஸ்டர் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு எங்களுக்கு வெளியில கேட்டுதுடா. நாங்க கேட்ட பிறகு தானே ரூமுக்கே போனோம். தலகாணியா இருக்க போய் நீ தப்பிச்சேன். மாப்பானே, தலகாணி இல்லாம கையில கல்லுகள் கிடைச்சிருந்தது. உன் மண்டையை பேத்துட்டு இருப்பாங்க தெரியுங்களா சிஸ்டர்? அப்படிதானே? கல்யாணம் ஆயிட்டா, இதெல்லாம் சாதாரணடா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. சரியா? நான் சொன்னது நீ மறந்துடு, நீ சொன்னது நான் மறந்துட்டேன். சரியா? டி அர்ஜுன், என்னடா இப்படி ஆயிட்டோம்? கடைசியில நம்ம நிலைமை இப்படியா இருக்கணும்? சரி, சண்டை வந்ததை மட்டும் பாக்குறீங்க. சண்டைக்கு அப்புறம் வந்து சமாதானத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேன். சண்டையை விட சமாதானம் பெருசா இருந்திருக்குமே. டேய், கல்யாணம் ஆனவங்க ஒவ்வொருத்தருக்கும் வர்றது தான்டா. இதை நாம பெருசாலாம் எடுத்துக்க கூடாது. சண்டை வந்தாதான் அங்க சமாதானத்துக்கு வேல்யூவே. அதனால இதெல்லாம் அப்பப்போ வரணும். ஆமா அர்ஜுன், நீ சொல்றது உண்மைதான். சண்டைக்கு அப்புறம் வந்து சமாதானம் இருக்கேன், சொல்ல வார்த்தை இல்ல. சரி போதும், இதுக்கு மேல போக வேணாம். சரி விடு. அப்புறம் காஃபி குடிச்சா நீனா? இல்லடா, இப்பதான் ரூம்ல இருந்து வெளியில வந்தேன். ஃப்ரீயா குடிச்சிட்டு இருக்கான். அவன் வந்ததும் காஃபி குடிச்சிட்டேன். நம்ம சீக்கிரம் கிளம்பணும். அம்மா வேறு காலையிலே ஃபோன் பண்ணிட்டாங்க. அம்மா எத்தனை மணிக்கு போறோம்? விஜய், சாரி விஜய், உங்ககிட்ட விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். காலையில தான் ஹவுஸ் ஃபோன் பண்ணாங்க. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? சிச்சி, ப்ராப்ளமா எதுவும் இல்லடா. அவரு ஃபாரின்ல இருந்து வரணும், அவருக்கு விசா கிடைக்கல. அதனால இன்னொரு 1 மந்த் கழிச்சு தான் வருவேன்னு சொல்றாரு. அதான் வீட்டுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த வீடு தான் பார்த்து வச்சிருந்தேன். ஆனா ஹவுஸ் ஓனர் என்னோட ஃப்ரெண்டு தான், வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம்டா? என்ன ஆச்சுன்னு சொல்றேன். நீ வீடு பார்த்துருப்பேன்றதுனால நான் எதுவும் பார்க்கல. ஆனா நீயும் என்ன பண்ணுவ? அவருக்கு விசா கிடைக்கலனா ஏன் அர்ஜுன்? இந்த நேரம் என் தங்கச்சியும் தீரம் ஒன்று எங்க வீட்டில் இருக்கணும், இல்லை எங்க மாமா வீட்டில் இருக்கணும். இப்படி எங்க 2 பேர் வீட்லையும் இல்லாம வீடே கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய், இப்போ என்ன நடந்துருச்சு? வீடு என்ன இவர் வீடு மட்டும் தான் இருக்கா என்ன? இவர் வீடு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, எனக்கு ஒரு 2 days டைம் கூட, நான் சீக்கிரமா வீடு அரேஞ்ச் பண்றேன். அதுக்குள்ள எதுவும் யோசிக்காத. அது வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும். ஏய், இது மட்டும் யார் வீடு? நம்ம வீடு தானே. அவங்க அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். அப்படிங்களா அர்ஜுன்? இங்க இருந்தா உங்களை எல்லாரும் தொல்லை பண்ற மாதிரி இருக்கும்ல? ஆமா, தனியா தீரணும் மாறி மாறி எங்களை இப்போ தொல்லை தான் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், நேற்று முழுக்க நீங்க தான் இருந்த. அவங்க 2 பேரும் இருக்கிற இடம் தெரியாம இருக்காங்களா? இதுல என்ன எங்ககிட்ட தொல்லை பண்றாங்க அவங்க? இங்க பாரு, இவங்க 2 பேரும் சின்ன பசங்க. தனியா வைக்கிறது நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா வேற வழி இல்லையே, தனியா வச்சுதான் ஆகணும்னு நினைச்சேன். பாரு, கடவுளா பார்த்து 4 தள்ளி போடுறாரு. அது வரைக்கும் இவங்க வீட்டில் இருக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இதெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா விட. நான் என்ன கணிக்கிட்டையும் தீரன்கிட்டையும் இதை இன்ஃபார்ம் பண்ணல. சரி, அவங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். விஜய், அப்படியா? விஜய், நான் கிளம்பிட்டேன். பாப்பா பாட்டிக்கிட்ட இருக்காங்க. நான் போய் பாப்பா கூட்டிட்டு வரேன். அவளையும் கிளப்பிட்டேன்னா அவ்வளவுதான், நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எத்தனை மணிக்கு போறோம்? டேய், இப்போ இவகிட்ட நான் என்ன சொல்ல? ஒரு நிமிஷம் இரு. விஜய், கனியும் தீரனும் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. கனியும் தீரனும் கூப்பிட்டு சொல்றேன். சரி அர்ஜுன். நிலா, நிலா, நிலா எங்கடி இருக்கா? எங்க போனான்னு தெரியலையே. நிலா, போய் பொண்டாட்டி, கொஞ்சம் கனியும் தீரனும் கூட்டிட்டு வாமா. விஜய், என்ன பிரியா? கணிதீரன் ரூம் எதுன்னு சொல்ல. நான் போய் பாக்குறேன். அவங்க கிச்சன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் காதுல விழால போல இருக்கேன். கணிதீரன் ரூம் எதுன்னு சொல்ல. நான் போய் கூட்டிட்டு வரேன். அர்ஜுன், இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு பாரு பிரியா. அந்த ரூம்ல தான் கனியும் தீரனும் இருக்காங்க. போய் கூட்டிட்டு வா. விஜய், நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, போ. கனி, 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 உள்ள என்னம்மா பண்ற? கனி, என்ன பண்றா? இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், டோர் திறக்க மாட்டாங்க. டோர் வேற திறந்திருக்க மாதிரி இருக்கா? எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் டோர் திறந்திருக்க போல இருக்கேன். கனி, கனி, உள்ள வரலாமாம்மா? கனி, இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கோம்,
உள்ள இருந்து ஒரு சத்தத்தையும் காணோம். டோர் தான் ஓப்பன்ல இருக்கும். பேசாம டோரை ஓப்பன் பண்ணிடலாமா? ச்சே, அது நல்லா இருக்காதுல்ல. ஆனா இவ்வளவு நேரம் கூப்பிடும், கனிக்கிட்ட இருந்து ஒரு சத்தத்தையும் காணோமே. கனிமா, கனி, தீரன், தீரன், என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்களா? அப்ப கூட என்ன ரெண்டு பேருமா ரெஸ்ட் ரூம்ல இருப்பாங்க? அட, நியூ மேரிட்ல ஒருவேளை. சிச்சி பிரியா, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற. அப்படிலாம் இருக்காது. கனிமா, தீரன், இதுக்கு மேல நமக்கு பொறுமை இல்லை. நம்ம திறந்துட்டு உள்ளே போயிடுவோம். எதனால திரும்பிப்போம். சாரி கனி, ரொம்ப நேரமா நம்ம கூட்டு பார்த்துட்டு நீ வர மாதிரி தெரியலாம். நீ மன்னிச்சிருமா, டோரை திறந்து உள்ள வர போறேன், தப்பா நினைச்சிடாத. கனி, தீரன், என்ன நடக்குதுங்க? என்ன இது? நம்ம வெளியில இருந்து ஒண்ணு யோசிச்சோம், உள்ள வந்த வேற என்னமா நடக்குது? என்ன இது? அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதை முதல்ல விஜய் கிட்ட சொல்லி ஆகணும். விஜய், விஜய், விஜய். என்ன இவன் அவங்கள கூட்டிட்டு வர சொன்னா இவன் என்ன கூட்டிட்டு இருக்கான்? என்னடா என்னாச்சு? தெரியல அர்ஜுன். பிரியா அங்க இருந்துட்டு என்ன கூட்டிட்டு இருக்கான்? என்னன்னு தெரியலையே. என்னம்மா என்ன? இங்க வா. என்னடி அவங்கள கூட்டிட்டு வர சொன்னா என்ன கூட்டிட்டு இருக்கான்? அவங்கள கூட்டிட்டு வா, டைம் ஆகுதுல. சொல்றத முதல்ல கேளு. நீங்க கொஞ்சம் வாங்க, இங்க வந்துட்டு போய். கூட்டிட்டு வாமா, டைம் ஆகுதுல. விஜய், பிரியா இவ்வளவு தூரம் கூப்பிடறானா ஏதோ ரீசன் இல்லாம கூப்பிட மாட்டான். போய் என்னன்னு பாரு. புரியுதா? சரி நீயே வாயேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்ப்போம். டி என்ன தானே கூப்பிடுறான், போடும் அர்ஜுன். பிரியா ஏதோ ரீசனுக்காக தான் கூப்பிடுறான், எனக்கும் தெரியுது. நான் மட்டும் போய் கேட்டு என்ன பண்ண போறேன்? நீயும் வா, அங்க வந்தீங்கன்னா மொத்தமா எல்லாருக்கிட்டையும் சேர்த்து இந்த டீட்டெயில சொல்லிடலாம்ல. வா. சரிடா வா போ. இந்த வரேன்டி. என்னடி எது கூப்பிட்டா? ஐயோ, கத்தாத விஜய், கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. என்னடி? இங்க பாருன்னு சொன்னேன், பாரு. என்னடி இவங்க ரெண்டு பேரும்? பாத்தியா, இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா தான் இருக்காங்க. நம்ம எல்லாம் தான் இவங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு அத்தை ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அவளுக்கு என்ன, நம்ம எல்லாரையும் மறந்துட்டு அவ இந்நேரம் சந்தோஷமா இருப்பான்னு. பாரு, கனியும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, தீரனும் அப்படிப்பட்டவன் கிடையாது. பாத்தியா, அவங்களுக்குன்னு தனியா ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடோட இருக்காங்க. நம்ம தான் இவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா பிரியா, நீ சொல்றதா சரி. நானும் தீரனை தப்பா மட்டும் தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் அவன் எப்படிங்கிறதும் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். சரி விஜய், பிரியா வெளியில வாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கட்டும். நம்ம வெளியில போய் பேசுவோம். வாங்க வா பிரியா, நம்ம வெளியில போவோம். பாத்தியா விஜய், அத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் மேல கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்காங்க பாத்தியா. இவங்க வயசுக்கு இவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். உண்மையாவே எனக்கு பெருமையா இருக்கு. கனியும் தீரனையும் நினைச்சா. ஆமா பிரியா, உண்மையாவே தீரன் ரொம்ப நல்ல பையன். என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். ஆனா தீரன் இந்த அளவுக்கு இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலாம். இனி என் தங்கச்சி நினைச்சு நான் வருத்தமே பட மாட்டேன். அவன் கனியை நல்லா பார்த்துப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை முழுசா இருக்கும். இனி நம்ம வேலைலாம் அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அம்மா சமாதானப்படுத்தி முதல்ல கனியும் தீரனையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும். அதுக்கான ஏற்பாடை நான் உடனே பண்றேன். ஆமா விஜய், இத பண்றதுதான் ஒரு அண்ணனா அண்ணியா நம்ம அவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்குற ஒரு நல்ல பரிசா இருக்கும். கண்டிப்பா என் தங்கச்சிக்கு நான் சீதனமாவும் சீர்வரிசையாவும் எதுவும் தரல. ஆனா அதை விட பெருசா அவளுக்கு நான் செய்யணும். கண்டிப்பா செய்வேன். அர்ஜுன், நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். டேய் இருடா, அவங்க ரெண்டு பேரும் எழுந்து வரட்டும், சொல்லிட்டு கிளம்பு. இல்ல அர்ஜுன், இப்போதைக்கு வீடும் இல்லைன்றல. நான் 2 நாள் கழிச்சு வரேன். நம்ம ஒரு நல்ல வீடா போய் பார்ப்போம். அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். மனசு சரியில்லை. நான் குழந்தை கூட்டிட்டு நான் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் நான் ஃபோனில் பேசுறேன். மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தாக்கா இங்க யாரையுமே காணோம். இப்பதான் பாத்துட்டு போனேன், அதுக்குள்ள 3 பேர் இங்க நிக்கிறீங்க. போய் பொண்டாடி, உனக்கு எப்போ கூப்பிட்டா எப்போ வரேன்? சாரி மாமா, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்தது. அதான் சரி, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தா இங்க யாரையுமே காணோம். இப்பதானே பாத்துட்டு வெளியில போய் பாத்துட்டு வரேன், அதுக்குள்ள மறுபடியும் வந்து நிக்கிறீங்க 3 பேரும். சரி சரி, சாரி, நீங்க கூப்பிட்டதுக்கு வர முடியாம போயிடுச்சு. விஜய், பிரியா வாங்க, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. இல்ல நீலா வேண்டாம், நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நாங்க இன்னொரு நாள் வரோம். என்னாச்சு விஜய், பிரியா என்னாச்சு? மாமா என்ன மாமா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரியா, நாங்க யாரும் எதுவும் சொல்லலையே. என்ன மாமா அவங்க கிளம்புறேன்றாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க? ஏய் பொண்டாட்டி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு இப்போதைக்கு வைக்கண்டா இல்லை. அதான் விஜய் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்றான். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா நீலா, நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வரோம். நாங்க கிளம்புறோம். சரி, வீடு கிடைக்கலன்னா என்ன? அதுக்கும் நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறதுக்கு என்ன இருக்கு? இருங்க, எழுந்துச்சு காஃபி கூட குடிக்கலாம், டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு பொறுமையா போலாம்ல. இல்ல நீலா, அம்மா வீட்டுல இருந்து நிறைய தடவை கால் பண்ணிட்டாங்க. நாங்க போலன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நாங்க கிளம்புறோம்.
இன்னொரு நாள் வரும். டேய் அர்ஜுன் கிளம்புறோம். டேய் என்னடா இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா அம்மா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு பொறுமையா கிளம்பலாம்ல. இல்ல அர்ஜுன் எனக்கு மனசு சரியில்லை, இன்னொரு நாள் வரேன், கிளம்புறேன். சரிடா நீ கிளம்பு, எது வந்தாலும் நான் ஃபோனில் பேசுகிறேன் சரியா? பார்த்து எதையும் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், தைரியமா இரு. ம் சரி அர்ஜுன் கிளம்புறோம். பிரியா சொல்லு விஜய். போய் பாப்பாவை தூக்கிட்டு வா, கிளம்புவோம். சரி விஜய், கிளம்பலாம். என்ன மாமா என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு மாமா விஜய் பிரியாவும் கிளம்பிட்டாங்க? அதுவும் எதுவும் சொல்லாம இவ்வளவு காலையிலே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு கனிதீரனுக்கு வீடு பார்க்க போறோம்ல, அது கூட நிக்காம அவங்களும் கிளம்பிட்டாங்க. என்னாச்சு மாமா? நீங்க ஏதாவது பிரியாவை சொல்லிட்டீங்களா? இல்ல பிரியா ஏதாவது உங்களை சொல்லிட்டாளா? ஏய் இப்போ தானே சொன்னேன் வீடு வீக்கெண்டாங்களா, அதனால வீடு பார்க்க இன்னைக்கு போகலான்னு. மறுபடியும் அதே கேட்குறடி. அட ஆமாண்ணா, சாரி மாமா மறந்துட்டேன். சரி வீடு பார்க்க போகலன்னா என்ன, அவங்க இருங்கன்னு சொன்னா கூட இருக்க மாட்டேன்னு போறாங்க. என்ன மாமா என்னதான் ஆச்சு? மாமா எனக்கு பயமா இருக்கு, எது வந்தாலும் சொல்லுங்க மாமா. அது மட்டும் இல்ல, கனி தீரன் கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போறாங்க. பாட்டி கிட்ட அத்தை கிட்ட இவங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. பாப்பாவை தூக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. மாமா நேற்று இருக்க பிரியா நல்லா தானே இருந்தா, யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, அமைதியானு போயிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் என்ன ஆச்சு? இது பொண்டாட்டி இங்க வா, பக்கத்துல வா, என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இல்ல நீங்க இப்படியும் சொல்லுங்க. அப்படின்லாம் சொல்ல முடியாது. என் பொண்டாட்டி என் பக்கத்துல வந்தாதான் என்னால சொல்ல முடியும். விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல வா, இல்லைன்னா போ. ஐயோ மாமா விளையாடாதீங்க மாமா. நானும் இவங்க ரெண்டு பேரும் கோச்சிட்டு போறாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க என்னென்ன கேஷுவலா இருக்கீங்க. மாமா சொல்லுங்க மாமா. ஓடி இது என்னடி வம்பா போச்சு? நான் சொல்றேன் தானே சொல்றேன். நான் சொல்லணும்னு நீ நினைச்சினா மாமா பக்கத்துல வரணும், வந்தினா தான் மாமாவால சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்பா உங்க விளையாட்டு தந்துக்கு ஒரு அளவு இல்லாம போயிடுச்சு. இருங்க வரேன், வந்ததும் விஷயத்த மட்டும் தான் சொல்லணும், சும்மா வேற எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ஏய் நீ வாடி, எனக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்கு ஆடக்கூடாது. வாடி பொண்டாட்டி. வந்துட்டேன். இப்போ வந்து சொல்லுங்க என்னாச்சு மாமா? பிரியா ஏதாவது பேசிட்டாளா? சொல்லுங்க மாமா, எனக்கு மண்டியை வெடிச்சிடும் போல இருக்கேன். ம் பக்கத்துல வேணும், இதுக்கு பேர் தான் பக்கத்துல வருதான். சரி விடு, இது கூட ஓகே, எனக்கு ஒன்று கூட அப்புறமா சொல்றேன். ஆஹா டி அர்ஜுன், நீ ரொம்ப ஓவரா தான் போற. உனக்கு மதியம் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிடு, இல்லைன்னா உன்னை கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவோம். முன்னாடி கொண்டாடி மாமா பத்தி ரொமான்டிக் அழுக்க விடுறான். மாமாக்கு என்னமோ பண்ணது பாரு. நான் உங்களை பாக்குறது ரொமான்டிக் அழுக்கு விடுற மாதிரி இருக்கா? ஆ அப்படிதான் இருக்கேன் பாரு, விட்டா எனக்கு என்னோட போல இருக்கு, அப்படி பாக்குறேன். ஏய் எனக்கு வெக்கமா இருக்குடி. வீடு அதுவும் ஹாலில் இருக்கும், நடு ஹாலில் இருக்கும். அம்மா பாட்டின்னு யாராவது வந்தோம் நம்ம தப்பா நினைப்பாங்கடி. இப்போ போகிற அதே நினைப்பில் இருக்கக்கூடாது. ஏன்டி கொண்டாடி நம்ம பாவம்ல நைட்டுக்கு பார்த்துக்கலாம், இப்படி எல்லாம் ரொமான்டிக்காக லுக் போயிட்டு வேற எதுக்கும் அடி போடக்கூடாது, தப்பு. சரி சரிடி கொண்டாடி கோவப்படாத, நான் சும்மா விளையாடி பார்த்தேன். உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு லைட்டாக விளையாடி பார்த்தேன், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. அப்பா சும்மா ஃபயராக இருந்தது. சரிடி அதை சும்மா விளையாடுன்னு சொன்னாலும் இன்னும் முறைச்சிட்டே இருக்கான். விளையாடுனீங்களா? சரி வழி விடுங்க, எனக்கு உள்ள கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். என்னடி போறேன்னு சொல்றேன், விஜயம் பிரியாவும் ஏன் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ போறேன்னு சொல்றேன். விஜயும் பிரியாவும் போனதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நான் போறேன்னு சொல்றேன். பாருடா, அப்போ விஜயம் பிரியாவும் போனதுக்கு பின்னாடி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றேன். அதான் உண்மை. என் மாமா இவ்வளோ கேஷுவலா இருக்காரு, இந்த இப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காருல்ல, இதுலயே தெரியுது அங்க எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு, அதனால ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுன்னு தோணுது. நகருங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். என் பொண்டாட்டி புத்திசாலி தாண்டி. ஓய் வர இந்த அர்ச்சனை கூட பல மடங்கு புத்திசாலி ஆகிட்டு இருக்காடி நீனு. மாமா நீங்க என்ன வச்சு ரொம்ப விளையாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போங்க மாமா. நீ பொண்டாட்டி உன்கிட்ட அந்த இடம் தெரியும், யார்கிட்ட விளையாட முடியும்? உன்னை பார்த்தாலும் என்னன்னு தெரியல, ஏதாவது ரொம்ப இழுக்கணும், அப்புறம் சேட்டை பண்ணணும், அப்புறம் ரூமுக்கு போகணும்னு தோணுது. இப்படியெல்லாம் தோணுது மாமாக்கும். லவ் வீடு கொண்டாட்டி அப்படி கொண்டாட்டி நீ நினைச்ச மாதிரி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நீதியான எழுப்பலான்ட்டு பிரியா ரூமுக்கு போனோம், அங்கே போய் பார்த்ததும் பிரியா ஷாக் ஆகிட்டான். எங்களை கூப்பிட்டான், நாங்களும் போனோம், பார்த்ததும் ஷாக் ஆகிட்டோம். அதை பார்த்துட்டு தான் இப்படி விஜயும் பிரியாவும் மைண்ட் அப்செட்டில் கிளம்பிட்டாங்க. அப்படி என்ன மாமா கனி தீரன் ரூம்ல பார்த்தாங்க, என்னாச்சு? வேற என்ன, எல்லா அர்ஜுன் இல்லா கதை தான் அங்கேயும்.
அப்படிங்களா மாமா? அது என்ன நம்ம கதை? ம் நமக்கு கல்யாணம் ஆகி நான் பெட்லையும் நீ கீழேயும் படுத்துட்டு இருந்தேன்னா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கனி பெட்லையும் தீரன் கீழேயும் படுத்துட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு தான் விஜயும் பிரியாவும் ரொம்ப அப்செட் ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன மாமா சொல்றீங்க? அப்ப அவங்க ரெண்டு பேரும் அடி பொண்டாட்டி, உனக்கு எப்படி ஷாக்கும் அப்படிதான் விஜய் பிரியாவுக்குமே இருந்தது. விஜய் பிரியாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அவங்க ஏஜுக்கு இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்டி. ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, திருட்டுத்தனமாக தாலி கட்டிட்டாங்க தான். அதான் தாலியை கட்டிட்டோமோ இனிமே நம்ம எப்படி இருந்தால் என்னன்னு அவங்க யோசிக்காம நம்ம இப்படி தான் இருக்கணும்னு முடிவெடுத்துருக்காங்க பார்த்தியா. அது கண்டிப்பாக நம்ம பாராட்டணும்டி. ஆமா மாமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இதுல தீரனை தான் மாமா பாராட்டணும். தீரன் அப்ப வேற எந்த எண்ணத்துக்காகவும் கனி கழுத்துல தாலியை கட்டல. கனியை உண்மையா காதலிச்சிருக்கான். அவங்க காதல் தோத்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்படி ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கான். மற்றபடி தீரனுக்குள்ள வேற எந்த தப்பான எண்ணமும் இல்லை. ஆமா தானே மாமா? அதே தாண்டி கொண்டாட்டி எனக்கு ஏதாவது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். இவங்க வயசுல லவ் பண்ணும்போதே எல்லாமே பண்ணிடுறானுங்க. ஆனால் இங்கே தாலியும் கட்டியாச்சு, இவங்களுக்கு தனி ரூமும் கொடுத்தாச்சு. ஆனாலும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு இருக்காங்க பார்த்தியா. இருந்தா இவங்கள மாதிரி தான் இருக்கும். ஆமா மாமா, உண்மையாவே கனிக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு மாமா. அவங்க அத்தா மாமா அவங்கள சேர்த்துக்கிறாங்களோ இல்லையோ, தீரன் இவ்வளோ நல்லவனா இருக்கால, இது போதும் மாமா. கனி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாடி கொண்டாடி, கனி வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ சொல்லு, நான் சொன்னது சரிதானே? நம்ம லைஃப் மாதிரி தானே போயிட்டு இருக்கேன். அதான் இப்போ நம்ம லைஃப் மாறிடுச்சுன்னா சும்மா அதையும் சொல்லாதீங்க. அதனால ஆரம்பத்தில் நமக்கு என்ன நடந்ததோ அதாண்டி இங்கேயும் நடந்துட்டு இருக்கேன். மாமா அதுக்காக அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்க தீரன் கிட்ட பேசுங்க, பேசி சிலதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாமா? அதாவது கனிக்கு அண்ணனா அண்ணியா இல்லாம தீரனுக்கு அக்காவா மாமாவா அந்த வேலை பார்க்கலான்னு சொல்றேன். கரெக்டாடி கொண்டாடி? அப்படி கொண்டாட்டி நீ சொல்றதுக்கு முன்னாடி நானும் இதை தான் யோசிச்சேன். ஆனா விஜய் கிட்ட கேட்கணும். விஜய் கிட்ட கேட்டு முடிவு எடுக்காம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ண, விஜய் கிட்ட பேசிட்டேன் அப்படி என்னன்னு பார்ப்போம். சரியா? ரொம்ப தள்ளி போடாதீங்க, அவங்களுக்கும் ஆல்ரெடி நாள் தள்ளிக்கிட்டே போகுதுல்ல, அதனால ரொம்ப தள்ளி போடாதீங்க சரிங்களா? தீரனோட ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் அந்த இடத்துல இருந்தவர் தானே, அதனால கொஞ்சம் பார்த்து சீக்கிரம். அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அந்த ஃபீலிங்ஸ்ல இப்போ வரைக்கும் இருக்கிறாண்டி. அதனாலயாவது கண்டிப்பா தீரனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளுக்கு தானே புரியும். போய் என்ன ஏற்பாடு பண்ணணுமா பண்ணுங்க. விஜய் கிட்ட பேசி முடிவெடுங்க. நான் போயிட்டேன், எல்லாரையும் எழுப்பிட்டேன், எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு டிஃபன் ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு வரேன். போங்க. அடி பாவி பொண்டாட்டி, விஷயத்த சொல்ற வரைக்கும் மாமா பக்கத்துல இருந்தோம், விஷயத்த கேட்ட உடனே மாமா கழட்டி விடுறோம். அப்படிதானடி? யாரும் புருஷன் உங்களை கழட்டி விட முடியுமா? இதே நீங்க தானே, உங்களை எப்படி கழட்டி விட முடியும்? நல்லா பேசுறடி பொண்டாட்டி. எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதா மாமா? பொண்டாட்டி மாமா பாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன். வரும் வரும் முன்ன உன்னை பாசம் பண்ண போறேன். நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல. எல்லாம் தங்களிடம் நான் கூறினேன். மாமன் கையில் பூவை சொல்லு சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா? ஓகே டியர்ஸ், கேடி மேடம் சீரியஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோவில் கான்செப்ட் வந்து அஜய் பூஜாவை காமிச்சிருப்பேன், அப்புறம் நம்ம அர்ஜுன் ஃபேமிலி, அப்புறம் விஜய் ஃபேமிலி, இவங்க 2 பேரை மட்டும் காமிச்சிருப்பேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே டியர்ஸ், இன்றைக்கி எந்த கொஸ்டினும் இதில் இல்லை, ஏன்னா நான் இன்றைக்கி கான்செப்ட் அந்த மாதிரி எதுவும் வைக்கல டியர்ஸ். ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பாக ராதே மனதில் சீரியஸ் வரும். அதுக்கு அடுத்த நாள் தான் பிரியமானோடய போடுவேன். ஓகே டியர்ஸ், இன்றைக்கி ஒரு வெட்டிங் விஷ் பண்ணிவிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சரஸ்வதி டியர், அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷஸ் கொடுத்துருவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சரஸ்வதி டியர். சரத்குமார் ப்ரோ, விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சரஸ்வதி டியர். சரத்குமார் ப்ரோ, சரஸ்வதி சிஸ்டர், சரத்குமார் ப்ரோ, நீங்கள் இன்னைக்கு போல் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், பாய்.
ஓகே பாய்.